ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபங்க்ஷன் அன்றைக்கி முன்னாடி நாள் செம்ம டிஜே வைப்பாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணாங்க. யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட செம்மையாக வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வினிஷா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். வினிஷா சிஸ்டரும் வந்துட்டாங்க. செம்மையா மெஹந்தி போட்டுட்டு இருக்காங்க. வெரி ஹாப்பி நீங்க வந்ததுக்கு. ரோமா, இவங்க யாரு? இவங்க என்ன வீடியோ போடுவாங்க? கிராஃப்ட் செய்வாங்களா? நோவே. நம்ம ஃபங்க்ஷனை வந்து மேலும் சிறப்புன்றதுக்காக டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க சிஸ்டர். வினிஷா சிஸ்டரு, நம்ம பிரதரு விக்கி பிரதர், 2 பேரும் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. நேராக நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். மெஹந்திலாம் போட்டு சாப்பிட்டுட்டு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேலே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக இப்போ நாங்கள் அப்படியே பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணலாம். கமெண்ட்டில் சொல்ல. இவங்க பாருங்க, கல்யாணம் பண்ண மாதிரி இந்த மெஹந்தியை வச்சுட்டே கூட வண்டியிலே சுற்றுறாங்க. 2 ஹவர்ஸ் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. டங்கு 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 டங்குன்னு. மேலே போகலாமா? போகலாம். வர இடத்துல நம்மளுக்கு சர்ப்ரைஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொன்னார். இதுலேயே ஒரு பிரம்மாண்டமாக சங்கர் படம் மாதிரி இதுலேயே கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு இமேஜினேஷன் ஒரு ட்ரீமை கொண்டு போனால் அவங்க ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி ஒன்று மாற்றிட்டு இருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம தம்பி சொன்னார், என்னடா இவ்வளோ வச்சா இங்கே நான் உட்காருவீங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்குறேன். பட் எனிவேஸ் இதை நல்லபடியாக பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐடியா எப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். வீட்டுக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணுறது. அதே மாதிரி ஃபேன் பாருங்க, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க, சிறப்பாக சொல்லுவாங்கல்ல, ஸ்பெஷல். வீட்டை ஓப்பன் பண்ண கூட உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிடுவாங்க. என்ன சஸ்பென்ஸ் தெரியல. எனிவேஸ் வாங்கணும். இந்த ரெயின் ஷவர் வாங்கலாமா வேணாமான்னு பல ஆப்ஷன் இருந்துச்சு. தண்ணி வருமா வராதுன்னு பிளம்பருக்கு ஒரு டவுட்டு, கொடுத்தவங்களுக்கு ஒரு டவுட்டு. இப்போ வந்து பார்த்தா தண்ணி லீக்கேஜ் ஆகுது, என்னன்னு பாருங்கன்னு தம்பி சொன்னார். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷவர்லாம் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிட்டு லிவரை இழுக்கணும்ண்ணே, லிவரை இழுக்கணும். நடுவில் இருக்கு பாருங்க ஒரு லிவரு. எனக்கு தெரியல, தம்பி அதை ட்ரை பண்ணாரு. வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி ஆன்டிக் பீஸா சூப்பராக இருக்கும். இனிமேல் தலையில் குடிச்சிக்கிட்டே இருக்கும். எல்லா வரைக்கும் மனசு வராது. நாங்கள் மேலே போயிட்டு வரதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கான ஏரியாவை சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம். பிரேக் எடுத்ததுக்கப்புறம் மிச்ச மீதியை வந்து பார்க்கணும். அதுக்குள்ளே இவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இன்னும் கல்லெல்லாம் மேலே ஏற்றணும். சமையல்காரவங்க வருவாங்க, அவங்கள ஆர்கனைஸ் பண்ணணும். இதான் அடுத்தடுத்த வேலை. பாருங்க, ஜம் ஜம் ஜம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. அரசு செம்மையாக ரெடி ஆகிட்டேன். நானும் புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். வெளில டிஜே ஓடிட்டு இருக்கு. செம்ம வைப் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜாலி பண்ணுவோம். என்னம்மா நல்லா ஆனியா? சூப்பராக இப்போ போய் ஆட போகிறோம். ஐ எம் ரெடி. ஆமாம், கெட்டிங் ரெடி ஃபோர்ஸ். காலையில் மெகந்தி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செம்ம வைப்பாக செட் ஆகிடுச்சுங்க. வீடு ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு அப்படியே டிஜே ஸ்டார்ட் பண்ணுறப்ப மணி ஒரு 7 இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமா பேபி ஸ்டார்ட் பண்ணி வச்சு டான்ஸ் ஆட செம்ம வைப் செட் பண்ணி விட்டா. அந்த ஸ்மோக் எஃபெக்ட், அந்த லைட் எஃபெக்டோட ஆடுறப்ப வேறு மாதிரி என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தா. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருந்தோம்னா, எல்லாம் சுற்றி உட்காந்து பார்க்குற மாதிரியும் நடுவில் ஆடுற மாதிரியும் பிளான் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே சூப்பராக ஆடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை இந்த மாதிரி டிஜே போட்டால் வேறு மாதிரி வைப் பண்ணுவாங்க. ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆசையாக தாங்க இருக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, ஸ்டார்டிங் ட்ரபிள். யார் ஃபஸ்ட்டு ஆடுறது, யார் அந்த பிரேக் பண்ணுறதுன்னு தான். நம்ம ஃபஸ்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட சேர்ந்து நான் மக்கா மிஷி பாட்டுக்கு ஆடினேன். எனக்கு ஆட லைட்டாக தெரியல. ஆனால் ரோமாவும் பிரசித்தியாவும் சூப்பராக இருந்தாங்க. ஹர்ஷத்தாவும். இதுக்கு மேலே சும்மா இருந்தால் போர் அடிக்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆடலான்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சரசு ஆட ரெடியானா. பட் யாருமே ஆடலைங்க. ஏன்னா போட்ட பாட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த பாட்டு போடுறதுனால எல்லாம் எப்படி ஆடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் ஆடி ஆகணும்னு சொல்லிட்டு பசங்க நம்ம பாய்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பாட்டு தெரியுமானோ, பட்டு கொட்டை அம்பாடே அந்த பாட்டு ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஆடிட்டு இருந்தேன். எல்லாம் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஆடுறப்ப வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நான் மட்டும் தனியாக ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெத்து ப்ரோ ஆரம்பித்தார். அப்புறம் கீர்த்தி ப்ரோ, விக்கி ப்ரோ எல்லாம் சேர்ந்து ஆடுறப்ப வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங்க. அந்த லைட்டிங்லாம் மாறுறப்ப ஐயோ நல்லா சான்ஸே இல்லைங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இங்க பாருங்க சிஸ்டர், சிஸ்டர் ஹாய். எல்லாமே தூங்குறதுல டயர்டாக இருந்தாங்க. பட் எல்லாத்துக்கும் குல்ஃபி வாங்கி தரேன் நான் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கேன். அதனால எல்லாம் மேலே செம கோபத்தில் இருக்காங்க. இவங்க மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பாங்க. கரெக்டா? இவங்களும் பிரசித்தியா மட்டும்தான் ஹாப்பி. அவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இவங்க கூட தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சாப்பிடுவீங்க? நல்லா சாப்பிடுவோம் அண்ணா. நாங்க கேட்கவே இல்லை ஐஸ்கிரீம் யாருமே. இருங்க உங்களுக்கு வாங்கி இல்ல சிச்சி அப்படி இல்ல. டெசர்ட் சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே, அதனால டெசர்ட்டோட கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. நான் சாப்பிட்டேன். இப்போ கூட எங்க அம்மா கேட்டாங்க போய் தூங்கணும். எனக்கு ஹாப்பினஸ் சத்தியமா தூக்கம் வர மாட்டேங்குது. டயர்டா இருக்கேன், நான் தூக்கம் வர மாட்டேங்குது. ஐஸ்கிரீம் தான் வந்து டிஜே பார்ட்டி செம்ம ஒரு எமோஷனல் மூமெண்ட்டு. சரசு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இத்தனை வருஷத்துல இவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ வந்து என்ன நினைக்கிறேன்னா, அவன் லைஃப் டைம் கேரி பண்ணுற மெமரியாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து கேட்ரிங் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சன் கேட்ரிங் மணப்பாறை சின்னப்பன் கேட்ரிங் அவர் சன் செந்தில் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க வந்து சூப்பராக செய்வாங்க. நம்ம மாமா தான் அரேஞ்ச் பண்ணாங்க. எல்லாமே அவங்களே குக் பண்ணுறாங்க. இந்த குக்கிங்க்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் குக் பண்ணாங்களான்னு தெரியல. நான் பெர்மிஷன் வாங்கி அங்கே ஒரு ரூமே நம்மளுக்காக கட்டினாங்க. இமீடியட்டாக கட்டினாங்க பக்கத்தில். ஆமாம், அதை வந்து வேண்டாம் இங்கே பண்ணிக்கலாம்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறோம். பிரதரும் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. அது உள்ளே போய் பார்ப்போம். மேலே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அதையும் போய் பார்ப்போம். இப்போ இன்னொரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் என்னென்னா, கிரைண்டர் கிடைக்கல. வீட்டிலேருந்து கிரைண்டர் வாங்கிட்டு வந்துருக்கோம். அதுக்கப்புறம் துணி மறந்துட்டேன். அந்த துணி வாங்கிட்டு வந்துருக்கோம். இப்போ தண்ணி கேன் 20 லிட்டர் போய் நைட்டு சாப்பாடுக்கு தண்ணி வாங்கி தரணும். 1:30 மணிக்கு ஒசூர்லேருந்து மாலை வருது, அதை கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சரசு 1 மணிக்கு மேக்கப் போடுது. 2:30 மணிக்கு இங்கே வரணும். இன்றைக்கி வந்து ஏகாதசி மாதிரி தூங்காமல் சிவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே சமைச்சிருக்காங்க பயங்கரமாக. நாளைக்கு சூப்பரான மெனுவெலாம் இருக்குது. நம்ம மேலே போய் பார்க்கலாம். போட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செம்மையாக இருக்குது. இப்போ மேலே போய் பார்க்கலாம். அங்கேயும் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நாளைக்கு 3 வீட்டுக்கு இங்கே கிரகப்பிரவேசம்.
எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பண்ண மாதிரி மணிநேரங்களில் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம், உள்ள ரெட் மேட் வச்சுருக்கோம், ரிசப்ஷன் டேபிள் வச்சுருக்கிறோம். என்னடா நடக்குது, கல்யாணம் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஓடு தகிட வா வாங்க பாரு. இது என்னயா இன்வைட்ஸ் சார்? செம்மையா இருக்குங்களா? இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, பக்காவாக சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. உள்ள சாமியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, உள்ள போய் பார்ப்போம். அதெல்லாம் ஆச்சரியமாக வருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காருப்பா. நம்மளுக்கு வந்து பூஜை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1500 வருஷம் பழமையான சிங்கப்பெருமாள் கோயில் அள்ளித்துறையில் இருக்கு, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. வேற மாதிரி இருக்குங்க, அட்டகாசம். இந்த இடத்த இன்னும் வேணும் வந்து வேற மாதிரி டபுச்சிக்கு பிக் பாஸ் சூப்பராக இருக்குல்ல? அடுத்தது பாருங்க, இங்கே முடிச்சுட்டு வெளில போகிறோம். பலூன் ஆர்ச் பண்ணுறது ஒருத்தர் அனுப்பிச்சுட்ருக்கோம். பலூன் ஆர்ச் இன்னொரு சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸ். நம்மளே நிறைய பேர்த்து சர்ப்ரைஸ் பண்ணுறோம். நாங்கள் நம்மளே சர்ப்ரைஸ் பண்ணுறோம். ஐயோ நன்றிங்க. சிறப்பு. என் மனைவி பாருங்க அவ்வளோ சந்தோஷமாக வராங்க பார்த்து. நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், இவங்க என்ன சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. நம்ம வீட்டுல தான் நான் ரெட் கலர் இருந்தால் போட்டு விடுங்க. நல்ல கலராக பார்த்தா அட்ராக்ட் ஆகிற மாதிரி. எல்லாருமே ஆய பிறந்துட்டு இருக்காங்க எங்கள் அம்மாலாம் வீடியோ காலில் பார்த்து. எல்லாருமே நேரில் பார்த்தா சாமி ரோமா இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கு. மணி 12:13. ஒரு 20 கடைக்கு மேலே நாங்கள் கடையெல்லாம் கூடி இருந்துச்சு. ஒரு 4 கடையில் விசாரித்தோம். கடைசியாக ஒரு கடையில் விசாரித்தப்ப அன்பண்ணனை வந்து நம்பர் கொடுத்தாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி அண்ணன் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஃபங்க்ஷனில் எமர்ஜென்சின்னு சொன்னோன்னே நைட்டு கூட பார்க்காம அவரே லோட போட்டு வந்து 10 கேனை இறக்கி கொடுத்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பேருக்கு ஏற்ற மாதிரி அன்பா கரெக்டாக வந்து ரிசீவ் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. காலையில் ஒரு 5-6 மணிக்கு இன்னொரு 10 கேன் இருக்கலாம். ரொம்ப நன்றி. எல்லாமே எப்பயுமே வந்து கடவுள் அருள் இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். நம்ம கரெக்டான திங்கிங் இருந்தாலும் சரியாக நடக்கும். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தண்ணி கிடச்சதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் ஷேவிங் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கு ஒருத்தர் இருந்தார். அந்த ஒரு மைண்டில் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் நான் அதை விட்டுட்டேன். அவர் கிளம்பிட்டார். எனிவேஸ் ஹாப்பி தான். ஸோ ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு டீயை ஆப்போசிட்டில் நாங்கள் ஒரு டீயை ஆர்டர் பண்ணி தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டோம். குட்டி நல்லா ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிறதுக்காக 5 மணி நேரம் சீக்கிரம் தூங்கி எந்திரிச்சிச்சு. 7 மணிக்கு தூங்கி 1:30 மணிக்கு எந்திரிச்சிச்சு என் குட்டி. மாலை வந்துட்டு இருக்கு உனக்கு. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா நம்ம வீட்டோட கிரகப்பிரவேசம். நம்ம 1 வருஷம் வெயிட் பண்ணது இந்த டேக்கு தான். லாங் டே கம் ட்ரீம் டே. சூப்பராக நாங்கள் அதையும் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அதுதான் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். பார்ட்டர்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் மீ விஜய். பை பை, லவ் யூ ஆல்.